நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளில் சில பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். சில மாவட்டங்களையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். தற்பொழுது அதற்கு ஏற்றாற் போல தான் மழை மேகங்கள் ஃபார்மேஷன் என்பதும் இருந்திருக்கிறது. அப்போ அது கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லலாம். தென் உள் மாவட்டங்களில் சில நிமிடங்களுக்கு முன்பாகன்னு கூட சொல்ல முடியாது, சில மணி நேரங்களுக்கு முன்பாக வலுவான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி வந்தது. தற்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா தேனி மாவட்டத்தில் மழை மேகங்கள் சிறப்பாகவே பதிவாகி வருகிறது. தேனி, ஆண்டிப்பட்டி, அதே போல் பார்த்திங்கன்னா மேகமலை சுற்று வட்டார பகுதிகள், அவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. நீங்கள் யாராவது அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வைகை அணை அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குது இல்லையா, அங்கேயும் பார்த்திங்கனாக்கா நல்ல வலுவான மழை மேகங்கள் தான் பதிவாகி வருகிறது. ஸோ அதே போல் பெரியகுளம் சுற்று வட்டார பகுதிகள், இதை கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பெரியகுளம், கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தேவதானப்பட்டி, தேனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. உசிலம்பட்டி, தேனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்களை பார்க்க முடியுது. இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை 5:40 மணி ஆகிறது. இன்றைய தேதி 30ஆம் தேதி. ஸோ இது ஒரு புறம் இருக்க, அதாவது உட்பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை என்பது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலையானது அதிகரித்திருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பகிர்ந்துட்டேன். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில், இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கலாம். இவை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ தேனி மாவட்டத்தில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை மேகங்களை தவிர்த்து அரூர் அருகிலும் கூட மழை மேகங்களை பார்க்க முடியுது. வெள்ளாம்பட்டி மற்றும் ராமமூர்த்தி நகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது அரூர் மற்றும் தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பொம்மையாம்பட்டி, வி மெட்டூர், எருமைப்பட்டி அதற்கு அருகே இருக்கக்கூடிய இடங்கள், ஓமலூர், தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலைகள், இவை தவிர்த்து கர்நாடக மாநில பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லையோர பகுதிகள், குறிப்பாக தருமபுரி மாவட்ட எல்லையோர பகுதிகளில் மழை மேகங்களை பார்க்க முடியுது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது தான். ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் நேற்றைய சிறப்பான மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது போல் நிறைய பேர் காணொலிகளை பகிர்ந்திருந்தாங்க சமூக ஊடகத்தில். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் பெங்களூர், ஓசூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அந்த தெற்கு கர்நாடக மாநிலம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. குட்டம்புலா சுற்று வட்டார பகுதிகள், பெரம்பிக்குளம் சுற்று வட்டார பகுதிகள், பெரம்பிக்குளம் வனப்பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் நல்ல தீவிரமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து உதகமண்டலம் மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், மேலூர் ஸ்லோப்பு, கெம்பனூர் சுற்று வட்டார பகுதிகள், குன்னூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேட்டுப்பாளையத்துக்கு நெருக்கத்தில் கூட மழை மேகங்களை பார்க்க முடியுது. மேட்டுப்பாளையம், இடிகரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருந்தது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். நிறைய இடங்களில் நீலகிரி மாவட்டத்தில் மழையானது பதிவாகி இருக்கும். ஏன்னா நேற்றே நம்ம ஊட்டி, மைசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். நீலகிரி மாவட்டத்தையும் நம்ம பட்டியலில் தான் வச்சுருந்தோம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளையும் நம்ம பட்டியலில் தான் வச்சுருந்தோம். ஸோ மழை மேகங்கள் நல்லா தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த மழை இன்னும் நல்லாவே பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம். அப்கமிங் ஹவர்ஸ்லேயும் சில இடங்களில் இந்த மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும். பட் பதிவாகக்கூடிய சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையாக பதிவாகும். அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகள் கூட எனக்கு கிடைக்க வந்துவிட்டது. திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் அந்த பகுதியில் 64 மில்லிமீட்டர், வாகைக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், தீர்த்தமலை தருமபுரி மாவட்டம் 50 மில்லிமீட்டர். இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. மயிலார் கன்னியாகுமரி மாவட்டம் 44 மில்லிமீட்டர், வெண்ணிலிங்கபுரம் தென்காசி மாவட்டம் 43 மில்லிமீட்டர், மறந்தை தென்காசி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 39 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டத்தில் பனமரத்துப்பட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் 39 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து நிறைய இடங்கள் இருக்குது. நெட்டூர் தென்காசி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், தொப்பூர் தருமபுரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர். அதே போல் பார்த்திங்கனாக்கா மூலக்காடு திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே 20 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ வட உள் மாவட்ட பகுதியான திருநெல்வேலி, திருவண்ணாமலை மாதிரியான அந்த மாவட்டத்தில் கூட மழை மேகங்கள் ஃபார்மேஷன் என்பது இருந்திருக்கிறது. சேலம் எடையப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் 18 மில்லிமீட்டர், ஊத்துப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், புலியூர் திருவண்ணாமலை மாவட்டம் 18 மில்லிமீட்டர். ஸோ நல்ல மழை தான் நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் மழை கை கொடுத்துருக்கிறது. இது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஒருபுறம் கடலோர பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த மாதிரியான மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்புறம்
இப்போ நம்ம மாலை நேரத்தில் நிகழ்நேர தகவல்களோடு இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கும் இதில் கொஞ்சம் விளக்கங்கள் வழங்கிடலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் போட்டு விடுங்க. நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதில் வழங்க முயற்சி பண்ணுறேன். இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் எந்த கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் தேடி பார்த்துட்ருக்கிறேன். 14 கேள்விகள் இருக்குது. ஸோ 14 கேள்விகளுக்கும் விளக்கங்கள் இல்லை, நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலே நான் விளக்கங்கள் வழங்குகிறேன். அப்போ தான் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ நம்ம பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த நிகழ்நேர தகவல்களை உடனே உங்கள் கிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துட்றேன். அவ்வளோதான். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான சுவாரஸ்யமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.